வணக்கம். இன்றைக்கி ஆர்பிஐ ரிப்போ ரேட் அப்படிங்கிறத 6.25லேருந்து 6% குறைத்திருக்கிறார்கள். இதனால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். ரிப்போ ரேட்டுங்கிறது என்ன? பேங்க்குக்கு பணம் கொடுக்கறது, அவங்க ரீஃபினான்ஸ் பண்ணிக்கிறது, இதுதான் ரிப்போ ரேட்டுங்கிறது. இது 6% குறைத்திருக்கிறார்கள். இந்த 6 ஃபெப்ரவரியில் ரேட்டை குறைச்சாங்க. 5 வருஷம் கழித்து குறைச்சாங்க. 6.25க்கு கொண்டு வந்தாங்க. இப்போ 6 கொண்டு வந்துட்டாங்க. இதனால் என்ன நன்மை அப்படின்னாக்க, பேங்க்கினோட லெண்டிங் ரேட் குறையணும். ஏன்னா இது ஏன் இந்த ரேட்டு அதிகமாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறச்சே பணத்தை வெளியில் எடுக்கணும். பீப்புள் ஷுட் நாட் ஸ்பெண்ட். இது இன்ஃப்ளேஷனை உருவாக்குது. மோர் டிமாண்ட்னாக்க, மோர் மணி சப்ளைனா மோர் டிமாண்டுன்னு சொல்லுவோம். அது க்ரியேட் பண்ணும். ஸோ அது இன்ஃப்ளேஷன் அதிகமாகச்சதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துவாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் கம்மியாயிடுது. இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டுங்கிறது என்ன? நம்ம வாங்கும் பொருளில் இருக்கிற விலை உயர்வு, அதை காமன் மேனுக்கு சொல்லணுன்னா சொல்கிறேன். ஸோ அந்த விலை இண்டிசஸ் எல்லாம் கம்மியாக வந்துடுச்சு. 4%க்கு கீழே இருக்குது. கோயிங் ஃபார்வர்ட் 3.5% அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் பொழுது என்ன நடக்கும்னாக்க, இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். ஸோ நீங்கள் இன்னும் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் மீனிங். இதுக்கு மக்களிடம் இருக்கிற பணத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் சிக்னல். ஏன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும் போல இருக்குது. இந்த இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சதுனால இது ரொம்ப வட்டி விகிதத்தை அதிகமாக வைக்க முடியாது. அதனால் குறைத்திருக்காங்க. எல்லாரும் இந்த கேள்வியை கேட்பாங்க, சார் இன்ஃப்ளேஷன் ஏறி போச்சு, உடனே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க, இதையே குறைக்கலன்னு. இப்போ குறைச்சிருவாங்க. இப்போ இந்த வீட்டு கடன், கார் கடன், இதெல்லாமே ரேட்டு கொஞ்சம் குறையணும். போன தடவை ஃபெப்ரவரியில் பண்ணப்போ வெயிட் அண்ட் வாட்ச் தியரிக்கு போயிட்டாங்க. மாறாக ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் இருந்தது. இந்த ரெவென்யூ டார்கெட்ஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ டெஃபினட்டாக குறைச்சிருவாங்க. ஸோ இந்த வீட்டு கடன், இந்த கன்சியூமர் லோன்ஸு, இதெல்லாமே ரேட்டு குறைஞ்சிரும். ஸோ இதோட எஃபெக்ட் இம்மீடியட்டாக கேட்டிங்கன்னா, டைரக்ட் எஃபெக்ட்னா இதுதான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.